வணக்கம் மக்களே. நாம் இப்போ திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலைல ஒரு 9:30 மணி ஆகுதுங்க. அண்ணாமலை கோயில் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது. பொதுவாக மற்ற சனிக்கிழமையோடு ஒப்பிடும் போது இந்த சனிக்கிழமை வந்து அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது. பொதுவாக சனிக்கிழமைனாலே அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கும். அண்ணாமலை தரிசிக்க வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துலேருந்து மேலாகும். 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம். இப்போது பார்த்திங்களா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தான். இந்த இங்கே இருக்குது பார்த்திங்களா க்யூ, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனம் தான். ரெண்டுத்துலேயுமே சரி பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது. நீங்கள் இப்போ திருவண்ணாமலை இருக்கீங்க அல்லது நேற்று நைட்டு கிரிவலம் தொடங்கி இப்போ கிரிவலம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அண்ணாமலை தரிசனம் பண்ணால் ஒரு மணி நேரத்துக்குள்ளாவே தரிசனம் பண்ணிடலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்தில்ங்க. இப்போ வந்து வாங்க பொது தரிசனத்தில் பார்க்கலாம் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கா குறைந்த அளவில் இருக்கான்னு சொல்லிட்டு. க்யூ போகுது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பொது தரிசனங்க. பொது தரிசனத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டமே இல்லைங்க. பொது தரிசனமே காலியாக தாங்க இருக்குது. ரெண்டு தரிசனத்துலேயுமே சரிங்க. பொது தரிசனத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் தாங்க இருக்குது. நீங்கள் பொது தரிசனத்தில் வந்தீங்கன்னா அண்ணாமலையில் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளாவே தரிசனம் பண்ணிடலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் வந்து அண்ணாமலை கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்து இருக்குங்க. நீங்கள் இன்றைக்கி திருவண்ணாமலை வந்து அண்ணாமலை தரிசனம் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.